வணக்கம். ஜோதிடத்தில் இந்த தாய் மாமா அப்படிங்கிறது ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம். உதாரணத்துக்கு கும்ப லக்னம் அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு இளைய சகோதர பாவம், தாய் ஸ்தானத்துக்கு இளைய சகோதர பாவம் 6ஆம் பாவமாக வரும். தாய் ஸ்தானத்துக்கு மூத்த சகோதர பாவம் இந்த 2ஆம் பாவமாக வரும், 11ஆம் இடம். அப்போ ஒரு லக்னத்திலிருந்து 2, 6ஆம் அதிபதிகள் நல்லா இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி வந்து சத்ருஸ்தானாதிபதி, லக்னாதிபதியும் இந்த 6 கூடையவனும் நட்பு கிரகங்களாக இருந்தால் அவருடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். இதுதான் வந்து யதார்த்தம், ஜோதிட யதார்த்தம். பகை கிரகங்களாக இருக்குது அப்படின்னா லக்னாதிபதி தனுசு, 6ஆம் அதிபதி குரு, சுக்கிரன் இயற்கை பகை கிரகங்களாக இருந்தால் அவருடைய சப்போர்ட் கிடைக்காது. அதே வந்து புதன் கார கிரகம் நல்லா இருக்கணுங்க. புதன் வந்து வக்ரகதியில் இருந்தாலோ இல்லை பகை வீட்டு செவ்வாய் வீடு குரு வீட்டில் இருந்தாலோ ஆரம்ப காலத்தில் அவருடைய சப்போர்ட் இருந்தாலும் பிற்காலத்தில் அவரே வந்து தொந்தரவு செய்யும், தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். சொத்து பாக பிரிவினை அந்த டைம்லாம் ரொம்ப உபத்திரம் தரக்கூடிய அமைப்பு. இதே மாதிரி 12 லக்ன காலத்துக்கு என்னென்ன உறவுகள் தொல்லைகள் கொடுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.